ஹலோ அப்பா ஜீவனாண்டி, நீ எங்க இருக்க? திருவண்ணாமலையில். முதல்ல கிளம்பி பயணிக்கு வா. நான் கொஞ்சம் அதனாலே கோமனை காணாம போயின்னு பயமா இருக்கு. நீ நியூஸ்ல பார்க்க மாட்டியா? டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணலப்பா. நியூஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா சிரிப்பா தான் இருக்கும். தாவேக அரசு வந்து 70 நாட்கள்ல 20,881 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நாளைக்கு 298.3 கோடி ரூபா வரும். என்னயா பண்றீங்க? எப்பா டூப்பு முதலமைச்சர், டூப்பு லாட்டரி டிக்கெட் என்னயா பண்றீங்க? புதுசா எந்த திட்டத்தையும் செயல்படுத்தின மாதிரி தெரியலையே. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த திட்டத்துக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காப்பா உங்களுக்கு அவ்வளவு காசு ஆகுது? இல்ல கல்யாணத்துக்கு 1 கோடி அப்புன்ற மாதிரி இருக்கே கணக்கு உங்க கணக்கு. பேசாம இப்படி பண்ணுங்களேன், எல்லா துறையில இருந்தும் 70 நாளைக்கு உள்ள ஒயிட் பேப்பர் லீக் பண்ணுங்களேன். டிரான்ஸ்பரண்ட்ன்றீங்க, ஒயிட் பேப்பர் அறிக்கை கொஞ்சம் வெளியிடுங்களா 70 நாளைக்கு எல்லா துறையில இருந்தோம். இது உண்மையான நியூஸ் தான். யாரும் இது ஃபேக்குன்னு நினைச்சிருக்க வேண்டாம். அப்படி ஃபேக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை செக் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா இதுலேயே பேஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்து அதை போய் பாருங்கள். இவங்க இந்த தாவேக அரசு 70 நாளில் எத்தனை கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக போட்டிருக்கிறாங்க. போய் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபேக் நியூஸ் இல்லை. விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ இப்படி ஒப்பாரி? என்ன ஒப்பாரி? ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? போய் சட்டசபையில உட்கார்ந்துட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆயிட்டாங்க. ஒரு தலைவன் அடுத்தவனை கை காட்டவே மாட்டான். அது தப்பு நடந்துருச்சா, சரி விடு, நான் பார்த்து சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இப்படி அடுத்தவங்க மேல பழிய போட மாட்டான். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் எப்போ வந்தோ என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். 200 யூனிட் கட்டணம் இல்ல மின்சாரம். விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். நம்பர் 3, ஓச்சா சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். நம்ம தாய்மார்களே, உங்களை ஓட்டு போடுன்னு சொன்ன அந்த ஜீவன்கள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு போய் கேளுங்க. இவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சா, அடுத்த நிமிஷமே நடந்திருக்குதா அப்படின்னு அந்த தற்குறிகள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். இந்த வீடியோ பண்றதுன்னு ஒரு தில்லு வேணும். இந்த தில்லு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க இந்தியன் ஜென்சி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது பிஜேபி ஆளுங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மத கலவரத்தை உருவாக்குறவங்க. 12 வருஷமா எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருந்த ஒரு கட்சியை ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்தான். எஜுகேஷன் மினிஸ்டர் மஸ்ட் ஹேவ் பீன் ரிசைன்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அம்பேத்கரோட போட்டோ வச்சான். இதுக்கு நிறைய பேர் ஆதரவு வேற தெரிய வச்சாங்க. ஒருத்தர் என்ன ப்ரோ பண்ணிட போறான்னு சொல்லிட்டு ஹிந்தில, தெலுங்குல எல்லா லாங்குவேஜ்லயும் ஆதரவு தெரிவிச்சாங்க. கலாச்சாரங்க அசிங்கமா. ஆனா அவன் தான் மொத்த இந்தியாவில் இருக்கிற ஹோல் ப்ரொடெஸ்டுக்கும் காரணம். அவனுக்கு சப்போர்ட்டா நாங்க இருந்தோம். எதுவுமே பண்ண முடியல. மொத்த பிஜேபி பாலிடிக்ஸையும் இப்படி குக் பண்ணிட்டு போயிட்டான். பிஜேபி has been totally cooked. Resigning from my post as education minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity. கடைசியில் படிப்பு ஜெயிச்சிருச்சு. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை. படிப்பு தான் நம்மளுக்கானதை கொடுக்கும். இந்த அசுரன் படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். காடு இருந்தால் பிடிங்குவானுங்க, அப்போ சொத்து இருந்தால் அடித்து வாங்கிக்குவாங்க. ஆனால் படிப்பை மட்டும் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. படிப்புங்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, நம்மளை ஒரு மாஸ் ஹீரோவாக நடிச்சுட்டு இப்படி ஒரு ஃபெமினின் கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். அது அஜித் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. என்னன்னா, இந்த உலகம் எப்படா நம்ம கீழே விழுவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.